ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் காட்டில் ரோஜிட்டோ பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த லெஜண்டரி ஹீரோ மான்வாவோட எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, லைக் போட்டு பாருங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டர்ல சரியா கேரேஜ் விட்டு இறங்கிருப்பா. இறங்கிட்டு நம்ம இந்த சின்ன ஃபேமிலியில தங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவளும் அதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. அப்ப நம்ம எது மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நான் வரப்போற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மேல தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினைக்க. அப்ப கேரேஜுக்குள்ள இருந்துட்டு ஒரு சத்தம் வந்திருக்கும் சரியான்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா வேற யாரு, ஜெட்டிங்கர் கிளானோட வைஸ் பேட்ரியாக் சீஸ் தான். உனக்கு லியோ மேல கியூரியஸா இல்லையா? அதாம்மா அந்த ஜெட்டிங்கர் கிளான் மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னானே, அவன் தான், அவன் மேல உனக்கு எந்த கியூரியஸும் இல்லையா அப்படிங்கிற மாதிரியே கேட்க, அதுக்கு அவளும் வந்துட்டு அவனால ஆறா கூட ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாது, அவனை பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்க, அவன் சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை, என் முன்னாடி அவன் ஒண்ணுமே கிடையாது, என்னை வச்சு என்ன காமெடி பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் ஜெர்ரிங்கர் கிளான் வைஸ் பேட்ரியாக்கும் நம்ம செலியாவும் பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா அப்பாவை மீட் பண்ணிருப்பாங்க. மீட் பண்ணிட்டு அவங்களும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா வெல்கம் ஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இவங்க தான் பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா ரெய்னா ப்ளோவா. நம்ம ரெய்னா ப்ளோன் தான் இருக்கும், நம்ம ப்ளோவான்னு வச்சுக்கலாம். இவங்க தான் இந்த ஹவுஸோட லேடி. அதுக்கப்புறம் கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா இவர் தான் நம்ம ஹீரோட அப்பா டாடே ப்ளோவா. அது மட்டும் இல்லாம இவர் தான் அந்த ப்ளோவா குடும்பத்தோட பேட்ரியாக்கு. இவ சீஸும் செலியா கிட்ட இவர் தான் மார்க்கஸ் ப்ளோவா, அவர்கிட்ட உன்னை இன்ட்ரோடக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அவளும் பாத்தீங்கன்னா நான் தான் செலியா ஜெட்டிங்கர், என்ன இங்க தங்க விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோட அம்மாவும் பாத்தீங்கன்னா உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செலியாவுக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோ அம்மாவை பார்த்து சாக்கா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிளாக் ஹேர் அப்புறம் ரெட்டையை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப ஹீரோட அம்மாவும் நான் தான் அவனோட ஆன்டி ரெய்னா ப்ளோவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெட்டிங்கர் வைஸ் பட்டியாக இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரும் நாங்க ஃபர்ஸ்ட் ராயல் ஸ்கூல் டெலானுக்கு தான் போயிருந்தோம், அங்க ரொம்ப அவசரமா போனோம், ஸ்டூடெண்ட்டை சீக்கிரமா போய் பார்த்தோம், ஆனா அங்க பார்த்தா நம்ம லியோ இருப்பான்னு எதிர்பார்த்தேன், ஆனா லியோ அங்க இல்ல, அவன் வீட்டுக்கு போயிட்டான் போல அப்படின்னு அவங்க சொல்ல, அப்ப ஹீரோவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா அப்படியா, என்ன மன்னிச்சிடுங்க, அவன் எப்பவுமே ட்ரைனிங் அதுலயே தான் ஃபோக்கஸ்டா இருப்பான், அவனுக்கு வேற எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அப்ப அவரும் அவன் என்ன மாதிரியான பையனா இருப்பான், அவன் உண்மையிலே ரொம்ப அன்பிலியபிள் டேலண்டோட இருப்பான்னு நினைக்கிறீங்களா என்ன? ஜெட்டிங்கர் ஃபேமிலியோட ஆராட்டக்கு யூஸ் பண்ற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்க, நம்ம ஹீரோவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா நான் அவன் என் பையங்கிறதுனால அப்படி சொல்லல, கண்டிப்பா அவன் அதுக்கு ஒருத்தியான ஆள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அவரும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு சொல்றீங்கன்னா அது சரியா தான் இருக்கும், ஆனா இருந்தாலும் நான் என் கண்ணால அவனை டெஸ்ட் பண்ணாத வரைக்கும் நான் எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. கூடவே பாத்தீங்கன்னா நம்ம செலியாவும் அவனும் ஃபைட் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு வந்திருப்பாரு. அப்படியே சீனை கட் பண்ணி ட்ரைனிங் கிரவுண்ட் கட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்ட்ல பிரேஸ்லெட்ல வெயிட் மேஜிக் யூஸ் பண்ணி அதோட வெயிட்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பான். ஃபைனலா பாத்தீங்கன்னா அதையுமே இம்ப்ரூவ் பண்ணிடுறான். ஹீரோவும் ஆராவை லேண்ட் பண்ணிருக்க மாட்டான். அதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப ஆரா யூஸ் பண்ணா அந்த பாடி ஆராக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிருமா, அதாவது மானா அப்புறம் சோல் எனர்ஜியை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாடியை விட்டு போயிடும். அதனால ஹீரோ அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டான். ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லா பவர்ஸும் பாத்தீங்கன்னா அவன் பர்ஃபெக்டா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதாவது எசன்ஸ், பவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்ட் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருப்பான். அதோட பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரிஞ்சா முன்னாலே அதை முடிச்சு விட்டுருவானா. இப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும்போது டே லியோ ப்ளோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி பார்க்க, அங்க பார்த்தா ஒரு பொண்ணு வந்திருப்பா. வேற யாரு, நம்ம செலியா தான். செலியாவும் ஹீரோ கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்ட்ட ஏதோ பேசிக் ஸ்கில்ஸ் இருக்க மாதிரி தெரியுது, அதனால ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை நான் உனக்கு கைட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். மனசுல பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஆண்டி கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம்னு சொல்லி அவளும் நினைக்க, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நீ யாருன்னு கேட்டிருப்பான். அவளும் பாத்தீங்கன்னா நான் தான் செலியா ஜெட்டிங்கர், இந்த உலகமே என்ன ஸ்வாட் பிரின்சஸா தான் என்ன பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமையா சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஓ அப்படியா, அப்ப நீ என்னை பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி அதிகமான ஸ்கில்ஸ் இருக்கவங்க, உன்ன மாதிரி லோ லெவல் ஸ்கில் இருக்கவங்ககிட்ட எதுவுமே லேர்ன் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அதை கேட்டு அவளும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டிருப்பா. அப்ப அவளும் பாத்தீங்கன்னா நீ என்னடா என்னோட ஸ்ட்ராங்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா லைஃப் ஆர் டெத் அப்படின்னு சண்டை வந்தா கண்டிப்பா நீ ஸ்ட்ராங் தான், ஏன்னா உன்னால ஆரா யூஸ் பண்ண முடியுமே, ஆனா இருந்தாலும் நீ ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரா யூஸ் பண்ணாம என்கிட்ட சண்டை போட வந்தா அப்படின்னு சொன்னா நான் தான் இங்க ஸ்ட்ராங், என்ன உன்னால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அவளும் அப்போ முறைச்சு பார்த்துட்டு எனக்கு ஓகே, உனக்கு அவ்வளவு கான்பிடண்டா இருந்தா வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹீரோ பாத்தீங்கன்னா மனசுல நீ என்ன ஆரா லேர்ன் பண்ண கத்துக்கிட்டா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு நினைச்சியா, ரியாலிட்டி என்னங்கிறத நான் இப்போ உனக்கு ஹார்ஸா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைச்சிருப்பான். அப்ப செலியாவும் நம்ம ஹீரோ கிட்ட நீ தோத்துட்டா அப்படின்னா எனக்கு சர்வெண்ட் ஆயிரணும் நெக்ஸ்ட் 1 வீக் அப்படின்னு அவ சொல்ல, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்ப நான் ஜெயிச்சுட்டா அப்படின்னு கேட்க, அவளும் பாத்தீங்கன்னா நான் உனக்கு சர்வெண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உட்டன் ஸ்வாட எடுத்திருப்பான். என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஸ்பேரிங் போட ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அவளும் பாத்தீங்கன்னா அப்படியே டார்ச் பண்ணிட்டு போக, இவன் ஸ்பீடு அவ்வளவு மோசமா இல்ல, நல்லா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் என்ன மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பா. அப்ப அவளும் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருப்பான். அப்ப செலியாவும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிருப்பா.
இவனுக்கு எங்க இருந்து திடீர்னு இவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவளும் பார்க்க, அதுக்கப்புறம் ஹீரோவும் பாத்தீங்கன்னா வேகமா அட்டாக் பண்ண வந்திருப்பான். செலியாவும் பாத்தீங்கன்னா இதை என்னால பிளாக் பண்ண முடியாது போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் கன்னத்துல அடிச்சிருப்பான். அவளும் பாத்தீங்கன்னா அப்ப 6 ஆர்மர் யூஸ் பண்ணி தப்பிச்சிருப்பா. அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா நான் தான் இங்க வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை லாக் பண்ணிருப்பான். அப்ப அவளும் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நீ 6 ஆர்மர் யூஸ் பண்ணிட்ட, அதனால நீங்க தோத்து போயிட்ட, ஆனா இருந்தாலும் ஃபைனல் ப்ளோவர் நான் கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ கையில போட்டிருந்த அந்த மேஜிக் பிரேஸ்லெட் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அவ தலையில பாத்தீங்கன்னா ஓங்கி அடிச்சிருப்பான். கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாடி பேசினா தான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓங்கி அடிக்க, அப்போ அந்த உட்டன் ஸ்வாடும் பாத்தீங்கன்னா சுக்குனு நொறுங்கி போயிருக்கும். அப்ப சரியாவும் பாத்தீங்கன்னா இவன் என்ன மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா வண்டையா திட்டிருப்பான் நம்ம ஹீரோவை. அப்ப அப்படியே சீனை கட் பண்ணி வெளியே காட்டுறாங்க. அப்ப ஹீரோவோட அம்மாவும் ஜி செட்டிங்கரும் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே வந்து இருந்திருப்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோ ட்ரைனிங் கிரவுண்ட் விட்டு வெளியே வந்திருப்பான். அப்பதான் அவங்களும் பாத்தீங்கன்னா லியோ இங்க வாப்பா உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நான் தான் லியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பான். அவரும் பாத்தீங்கன்னா நான் தான்ப்பா ஜி செட்டிங்கர், உனக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் தான் உன்னோட அங்கிள், உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல, நம்ம ஹீரோவோட அம்மாவும் எனிவே நீ செலியாவை சந்திச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நான் அவளை சந்திச்சேன், இப்பதானடா அவளை அடிச்சா பார்சல் பண்ணி அனுப்பி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் மனசுல நினைக்க, அதே டைம் பாத்தீங்கன்னா அவளை ஸ்ட்ரெச்சர்ல கார்ட்ஸ் எல்லாம் வெளியே தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அவளை பார்த்தா அந்த பேட்ரியாக்கும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா அங்க போய் எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பாரு. விசாரிச்சுட்டு இவன் 6 யூஸ் பண்ணாம எப்படி அவளை தோக்கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப அவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட வந்திருப்பாரு. வந்துட்டு பரவாயில்லப்பா நீ செலியாவை நல்லாவே 6 யூஸ் பண்ணாம தோக்கடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டா, அதனாலதான் அவ தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்ல, சீஸும் பாத்தீங்கன்னா சரி என்னதான்ப்பா பெட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நாங்க நெக்ஸ்ட் 1 வீக் ஃபுல்லா யார் தோக்குறாங்களோ அவங்க தான் சர்வெண்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி பெட் பண்ணியிருந்தோம். அதோட இப்ப அவ என்கிட்ட தோத்துட்டா, அதனால நெக்ஸ்ட் 1 வீக் அவ என்னோட சர்வெண்ட் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட சீஸும் கொடுத்த வாக்க காப்பாத்துறங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான், ஆனா செலியா ஜெர்டிங்கர் ஹவுஸோட டைரக்ட் ரெசிடென்ட், அவளெல்லாம் உன்னோட மேடா ஒர்க் பண்ண வச்சு ஆர்டர் கொடுக்கறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா டெரரா சொல்லியிருப்பாரு. அதனால நீ இந்த ப்ராமிஸை நீ விட்டுரு, நான் அதுக்கு பதிலாக அவனுக்கு வேற ரிவார்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முடியவே முடியாது, இது எனக்கும் செலியாக்கும் உள்ள பிரச்சனை, அதோட ஜெட்டிங்கர் நாம யூஸ் பண்றவங்க கண்டிப்பா பொறுப்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அவரும் பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கறதாவே இல்லை. இருந்தாலும் நீ இப்படி யோசிச்சு பாருப்பா, நான் உனக்கு ஜெட்டிங்கர் கிளான் 6ஆம் மெத்தட உனக்கு டீச் பண்றேன் அதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா நீங்க நான் செலியாவை தோக்கடிச்சதுக்காண்டி இதை கத்து தரீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருப்பேன், ஆனா நீங்க அப்படி கத்து தராம அதுக்கு பதிலா செலியா கூட போட்ட பெட்டுக்கு பதிலா நீங்க கத்து தரதா சொல்றீங்க, இதனால கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போனதுனால அவளுக்கும் அது அசிங்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அப்ப சீஸும் பாத்தீங்கன்னா லியோ புலோவா நீ ஜெட்டிங்கர் கிளானோட நேரடி வாரிசை உன்னோட சர்வெண்ட் ஆக்கணும் பாக்குறியா என்ன, அதோட நீ ஜெட்டிங்கர் கிளானோட 6 பிரீத்திங் மெத்தட ஒர்த்லெஸ்ஸா நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆமான்னு தைரியமா சொல்லியிருப்பான். அப்ப அவரும் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் உனக்கே ஓவரா இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு ஜெட்டிங்கர் கிளானை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த அவசியமும் இல்லை, நான் அப்படி நினைக்கவும் இல்லை, ஆனா சரியாவை தோக்கடிச்சதுக்காண்டி நீங்க இந்த ரிவார்டை கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அதை ஏத்துக்கு இருந்திருப்பேன், அதை சந்தோஷமாவே ஏத்துக்கு இருந்திருப்பேன், ஆனா நீங்க அப்படி கொடுக்காம அவளை பட்ட அசிங்கத்தை மறைக்கணும் அப்படிங்கிற கண்டி இதை கத்து தரணும் பாக்குறீங்க, அதனால இது எனக்கு தேவையில்லை, நான் அவளை என்ன சீட் பண்ணி வச்சுட்டதா நினைக்கிறீங்களா, இல்லாட்டி நான் வசந்த நேரம் பார்த்து அடிச்சேன் நினைக்கிறீங்களா, அப்படி கிடையாது, நான் அவளோட நேருக்கு நேரம் சண்டை போட்டு தான் அவளை தோக்கடிச்சேன், நேர்மையா தான் சண்டை போட்டு தோக்கடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்ல, நீ உண்மையிலேயே நான் இப்படி பிஹேவ் பண்ணதால இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணேன், இன்னொரு அவுட்ஸ்டாண்டிங் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சிட்டு அந்த கார்ட்ஸை கூப்பிட்டுட்டு போய் அவளை மேட் வாட்டர்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லியோ இங்க வா, நீ அன்அபிஷியலா நீ என்ன எங்க பார்த்தாலும் நீ என்ன அங்கிள்னே கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அப்ப அவரும் அக்கா நீங்க இவனுக்கு ஜெட்டிங்கர் கிளான் 6ஆம் மெத்தட் தானே கத்து தரணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் பாத்தீங்கன்னா அண்ணன்ட்ட இதை பத்தி நம்ம பேசி பார்க்கலாம், அது மூலமா லியோக்கு பீனிக்ஸ் 6 பிரீத் மெத்தட கத்து தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு மார்னிங் காட்டுறாங்க. அப்ப செலியாவும் கியூட்டா மேட் ட்ரெஸ்ல வந்திருப்பா. வந்துட்டு நான் தான் இங்க மேட், நெக்ஸ்ட் 1 வீக்கு நான் தான் உங்களை பாத்துக்க போறேன் யங் மாஸ்டர் லியோ அப்படின்னு சொல்லியிருப்பா. அதோட பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் இங்கே முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை யாராச்சும் புதுசா பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம போற வீடியோ அடுத்தது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பை பை கைஸ்.